அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹுடைய கிருபை கொண்டு நினைத்தது பேஜ் நம்பர் 27 நாஹுன் வரைக்கும் பார்த்துட்டோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் பேஜில் என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிலாம் பயப்படாதீங்க. நீங்கள் முன்னாடி பார்த்த அந்த சின்ன சின்ன வார்த்தைகளை தான் நமக்கு சேர்த்து சேர்த்து கோர்வையாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் பயப்படலாம் செய்யாதீங்க. ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே எளிமையாக தான் இருக்கும். அதனால் பயப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நிதானமாக ஓதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு தெளிவு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் ஓதும் போதும் இந்த மாதிரி பேஜ்லாம் வரும்போது நான்லாம் பயந்துருவேன். என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ லென்த்தாக இருக்குது, நம்ம எப்படி இதை ஓதி முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் ஓதின அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. ரொம்ப 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 எளிமையாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய கிருபை கொண்டு இதுக்கு முன்ன உள்ள பாடங்களை நீங்கள் பர்ஃபெக்டாக புரிஞ்சு ஓதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாடமும் ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். கவலைப்படாமல் பயப்படாமல் தைரியமாக இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. உங்களாட்டி ஈஸியாக ஓதி முடிச்சிட முடியும். நீங்கள் குர்ஆன் ஓதுறதுக்கு முக்கியமான அடித்தளமே இதுதான். ஏன்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு என்ன செய்வாங்க, குர்ஆன்லையும் தொடர்ந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்படி தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும் இல்லையா? அப்போ நமக்கு இதுதான் அடித்தளம். ஓகேங்களா? நம்ம பார்க்கலாமா? பொறுமையாக பார்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம பொறுமையாக எல்லாத்தையுமே ஃபுல்லாக இது வரைக்கும் நான் உங்களுக்கு நீங்கள் சொல்லித் தருவேன். சரிங்களா? இல்லைனா 2 லைனாக போகலாமா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். இல்லை முழுமையாக சொல்லலாமாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இது நம்ம தனித்தனியாக நம்ம படித்தோம் இல்லையா? அப்படி படித்தோம். இது உள்ளது என்னது? காஃபுக்கு மேலே லம் இருக்குது. ஓகேவா? அப்போ அதை ஹூ. அடுத்தது லாமுக்கு மேலே சுக்குன்னு இருக்குது, அப்போ அது இல். ஃபாக்கு கீழே ஜேர் இருக்குது. அது சரிங்களா? நம்ம ஹரக்கத்துகளை கவுண்ட் பண்ணும்போது இதுதான் 3ஆவதாக வருது. சரியா? ஃபாக்கு கீழே ஜேரு, யாக்கு மேலே தான் சுக்குன். ஓகேவா? அப்போ ஹூ இல் குல் ஃபீ. ஈஸியாக இருக்கா? அடுத்தது பார்ப்போமா? நௌக இர் நௌகர். ஈஸியாக இருக்கா? அடுத்தது குர் சி. சவாரி. தர்காரி. இங்கே எத்தனை எழுத்து கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்களா? இது உங்களுக்கு படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ என்ன செய்றீங்க, ஒரு எழுத்தாக முதல்ல கவனிங்க. சரிங்களா? முதல்ல ஒரு வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்கள். அதில் என்னென்ன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க. அதுக்கப்புறமா அதில் என்னென்ன ஹரக்கத்துகள் கொடுத்துருக்காங்கங்கிறத கவனிங்க. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த இருக்குது, அடுத்தது ர இருக்குது, அடுத்தது காஃப் இருக்குது, அடுத்தது அலிஃப், அடுத்தது ரா, அடுத்தது யா. சரிங்களா? அப்போ தாக்கு மேலே ஜபர் இருக்குது. சரிங்களா? ராக்கு மேலே சுக்குன் இருக்குது, காஃபுக்கு மேலே ஃபத்தஹ் இருக்குது. சரிங்களா? ஜபர் இருக்குது, அடுத்தது அலிஃப் இருக்குது, ராக்கு கீழே ஜேரு, யாக்கு மேலே சுக்குனு. இந்த ஹரக்கத்துகளையும் இந்த எழுத்துக்களையும் நம்ம நல்லா கவனிச்சுட்டு அடுத்ததாக என்ன செய்யணும், இதை நம்ம எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். தாக்கு மேலே ஜபர் இருந்தால் அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? த. சரியா? அப்போ ராக்கு மேலே சுக்குன்னு இருந்தால் அதை எப்படி சொல்லுவோம்? இர். அப்போ 2ஐயும் சேர்த்தோம்னா த இர் தர். ஓகேவா? இது அப்படியே ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை வச்சுக்கோமா? இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது காஃப் இருக்குது, காஃப் பக்கத்தில் அலிஃப் இருக்குது, மேலே ஜபர் இருக்குது. அப்போ இதை எப்படி சொல்லுவோம்? கா அப்படின்னு சொல்லுவோமா? மாஷா அல்லாஹ், அழகாக சொல்கிறீங்களே, வெரி குட் வெரி குட். அடுத்தது ரா இருக்குது, பக்கத்தில் யா இருக்குது, ரா இருக்குது, ராக்கு கீழே ஜேர் இருக்குது. அப்போ அதை எப்படி சொல்லுவோம்? ரி. யாக்கு மேலே சுக்குன்னு வச்சா அதை இ. அப்போ 2ஐயும் சேர்த்தா ரீ. நம்ம தனித்தனியாக பார்த்துட்டோமா? இப்போ 3ஐயும் சேர்த்து பார்க்கலாமா? த இர் தர் கா ரீ தர்காரி அப்படின்னு நம்ம படிக்கணும், ஓதணும். சரிங்களா? இப்போ ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்க்கலாமா? ஹ இர் ஹர் பூ ஹர்பூ ஹர்பூஸஹ். ஓகேங்களா? ஹ இர் ஹர் பூ
ஹர்பூஸ. ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ நான் ஹாக்கு மேலே ஜபரு, ராக்கு மேலே சுக்குனு, பாக்கு மேலே பேசு, வாவுக்கு மேலே சுக்குனு, ஜாக்கு மேலே ஜபரு, ஹாக்கு மேலே சுக்குன். அப்போது ஹர்பூஸ, ஹர்பூஸ. ஓகேங்களா? ஃபா லூ த, ஃபா அலிஃபு ஜபரு ஃபா, லாம் வாவு பேசு லூ, த ஹ சுக்குன் இருக்கா, அப்போது த, ஃபா லூ த, ஃபாலூ த. ஓகேங்களா? ஹூ மா நீ, ஹுமானி, ஹாக்கு மேலே பேசு, மீமு அலிஃபு ஜபருமா, நூனு ஏ, கீழே ஜேர் இருக்குது, இங்கே சுக்குன் இருக்குது, அப்போ இது நீ, ஹூ மா நீ, ஹுமானி, மூ மா நீ, மூமானி. ஃபஸ்ட்டு ஒரு லைன் கஷ்டமாக இருக்கும், ரெண்டாவது லைன் ஈஸியாக இருக்கும், மூணாவது லைன் கடன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ பார்க்கலாமா மூணாவது லைனு? அ இம் அம் ர அம்ர இத் அம்ரத் ச அம்ரத் ச இர் அம்ரத் சர். ஓகேங்களா? இப்படி ஓதலாம். சரிங்களா? இங்கேருந்து எழுத்து கூட்டிகிட்டு வந்து சேர்த்து ஓதலாம். அப்படி இல்லைனா அ இம் அம் ர இத் ரத் அம்ரத் ச அம்ரத் ச இர் அம்ரத் சர் அப்படி ஓதலாம். சரிங்களா? அப்படி இல்லைனா அ இம் அம் இது ஒரு வார்த்தை, ர இத் ரத் இது ஒரு வார்த்தை, ச இர் சர் அம்ரத் சர் அப்படின்னு ஓதலாம். சரிங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஓதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? ப நா, பனா ர, பனார இஸ் பனாரஸ். ஓகேவா? த இர் தர், யா தர் யா, ச ம இன் சமன் த, சமந்த இர் சமந்தர். ஓகேங்களா? ச ச ம சம இன் சமன் த, சமந்த இர் சமந்தர் இப்படின்னு ஓதணும். சரிங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இதுவே உங்களுக்கு 7 நிமிஷம் 7.5 நிமிஷம் ஆயிடுச்சா, அதனால் நம்ம இந்த 3 லைனும் நம்ம இன்றைக்கி முடிச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு வந்து இதை பார்த்துக்கலாமா? ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம ரொம்ப பெருசாக எடுத்தோம்னாக்கா வீடியோ லென்த்தாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பெருசாக நம்ம கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஓதுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடாது இல்லையா? நமக்கு வந்து குரானை எளிமையான முறையில் நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம். அப்படிங்கிறனால இவ்வளோதையும் சொல்லிட்டோம்னாக்கா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். அதனால் நம்ம என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.